ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே மீண்டுமாக உங்கள் அனைவருமே இந்த வேத படிப்புக்கு நேராக வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கடந்த நாளிலே நாம் இயேசு கிறிஸ்துவுடையதான பாடு மரணங்களை தியானித்து அவருடைய உயிர்த்தெழுதலையும் கொண்டாடி அவர் நமக்கு அளித்திருக்கிறதான அந்த இரட்சிப்பின் சந்தோஷத்திலே நாம் அவர் உயர்த்தி இருக்கிறோம், துதித்திருக்கிறோம். மீண்டுமாக இந்த நாளிலும் கூட தேவனுடைய வசனத்தை கற்றுக்கொள்ளும்படியாக நாம் கூடியிருக்கிறோம். கர்த்தர் தாமே நாம் ஒவ்வொருவருக்கும் அவருடைய வசனங்களை ஆழமாக புரிந்து படிக்கிறதற்கு அவர் உதவி செய்வாராக. நாம் இருக்கிற இடங்களிலே நம்முடைய கண்களை மூடி ஜெபித்து இந்த வேத படிப்பை ஆரம்பிக்கலாம். நல்ல ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். இந்த நாளிலும் கூட உம்முடைய வேதத்தை கற்றுக்கொள்ளும்படியாக கடந்து வந்திருக்கிறோம். கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் உம்முடைய கிருபையும் உம்முடைய அருளையும் நீர் கொடுக்கும்படியாக ஜெபிக்கின்றோம். நாங்கள் ஆண்டவரே கற்றுக்கொள்ளப் போகிறதான உம்முடைய வசனங்கள் எங்களை உயிர்ப்பிக்கிறதாகவும் புதுப்பிக்கிறதாகவும் உமக்குள்ளதாக நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறவர்களாகவும் காணப்பட உதவி செய்யுங்க. இணைந்து கொண்டிருக்கிறதான ஆண்டவரை கலந்து கொண்டிருக்கிறதான ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. நாங்கள் சேர்ந்து உம்முடைய வசனங்களை கற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். அருமையான தேவ ஜனங்களே, கடந்த நாளிலே நாம் ஆதியாகமத்திலிருந்து தேவனுடைய வசனங்களை கற்றுக்கொண்டு வருகிறோம். ஆதியாகமத்திலே முக்கியமாக நாம் பார்த்து கொண்டு இருக்கிறது ஆபிரகாமுடையதான அழைப்பை பார்த்தோம். ஆதியாகமம் 12வது அதிகாரத்திலே ஆபிரகாமுடையதான அழைப்பை கர்த்தர் கொடுக்கிறார். ஆபிரகாம் தன்னுடைய சகோதரனுடையதான மகனாகிய லோத்துவோடு கூட அவர்கள் பயணம் செய்து போகிறார்கள். பாதி வழியிலே லோத்துக்கும் ஆபிராமுக்கும் பிரச்சனை வருகிறது. இப்போது ஆபிராம் ஒரு திசை வழியாக கடந்து செல்லுகிறார், லோத்து ஒரு திசை வழியாக கடந்து செல்லுகிறார். ஆபிராமுடைய வாழ்க்கையிலே தேவனுடையதான வாக்குத்தத்தம் இருக்கிறது. ஆனாலும் அந்த வாக்குத்தத்தங்கள் தாமதமாகிறதை பார்த்து தன்னுடைய சுய சிந்தனையிலே ஒரு சில செயல்களிலே ஆபிராமும் சாராயும் ஈடுபடுகிறார்கள். ஆனாலும் அதை தாண்டியும் மறுபடியும் தேவனுடைய வாக்குத்தத்தம் ஆபிரகாமுக்கு நேராக வருகிறது. நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன், உன்னை பெருக செய்வேன் என்கிறதான வாக்குத்தத்தம். இப்போது நாம் ஆதியாகமம் 17வது அதிகாரத்தை இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். உங்களுடைய வேதத்தை ஆதியாகமம் 17க்கு நேராக திறந்து வைத்துக் கொள்ளுங்கள். எல்லா வசனங்களையும் நாம் படிக்க போகிறது கிடையாது. ஆனால் உங்களுடைய வேதத்தை நீங்கள் பின்தொடரும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். இந்த 17வது அதிகாரம் 1வது வசனத்திலே பார்க்கும்போது, ஆபிராம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிராமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு, நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக செய்வேன். இப்போது ஆபிராமுக்கு தேவனுடையதான ஒரு வாக்கு தத்துவம் மறுபடியும் கடந்து வருகிறதை பார்க்க முடியும். ஆபிராம் 99 வயதாக இருக்கையில் தேவனுடையதான சத்தத்தை தேவன் மறுபடியும் இவரோடு கூட பேசுகிறவராக நாம் இதிலே பார்க்க முடியும். ஏகதேசம் ஒரு 13 வருட இடைவேளைக்கு அப்புறமாக நாம் இதை பார்க்க முடியும். ஆதியாகமம் 16வது அதிகாரம் 16வது வசனத்திலே ஆகார் இஸ்மவேலை பெற்ற போது ஆபிராம் 86 வயதாக இருந்தார் என்று பார்க்க முடியும். இப்போது இந்த இடத்திலே 99 வயது இருக்கும்போது தேவ பிரசன்னம், தேவ தரிசனம் இவருக்கு வருகிறது. தேவ தரிசனம் முதலாவதாக தேவன் தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்ளுகிறதை பாருங்கள். யார் என்று அறிமுகப்படுத்துகிறார் என்றால், இந்த தேவன் சர்வ வல்லமை உள்ளதான தேவன், எல்ஷடாய் தேவன் என்கிறதை அவர் ஆபிராமுக்கு அவர் தன்னை அறிமுகப்படுத்துகிறார். அப்படி என்று சொன்னால் இந்த தேவன் எல்லாவற்றுக்கும் போதுமானவர், எல்லாவற்றுக்கும் சொந்தக்காரர் இவர், எல்லா ஆசீர்வாதத்திற்கும் ஊற்றும் உறைவிடமும் இந்த தேவனாக இருக்கிறார். அவரால் கூடாதது ஒன்றுமில்லை. மிகவும் வல்லமையுள்ளதான எல்ஷடாய் தேவன் என்பதை தேவன் இவருக்கு வெளிப்படுத்தி அதற்கு அப்புறமாக ஆபிராமுக்கு ஒரு கட்டளை இடுகிறார். என்னவென்று சொன்னால், நீ எனக்கு முன்பதாக உத்தமமாய் நடந்து கொள்ள வேண்டும், உத்தமனாக இரு. உத்தமனாக இருக்கும்போது என்ன நடக்கும் என்று சொன்னால், வசனம் 2, நான் உனக்கு முன்பதாக ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாக பெருக செய்வேன்
தேவன் இந்த வாக்கு தத்தத்தை ஆபிரகாமுக்கு கொடுக்கிறார். அருமையான தேவ ஜனங்களே, தேவனுக்கு முன்பதாக உத்தமமாக நடந்து கொள்ளுகிறது மிகவும் அவசியம். தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே அநேக விதமான வாக்கு தத்தங்களை வைத்திருக்கிறார். அநேக விதமான ஆசீர்வாதங்களை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி வைத்திருக்கிறார். ஆனால் அந்த ஆசீர்வாதங்கள் நிறைவேறுகிறதற்கு சில நேரங்களிலே நம்முடைய உத்தமம் அற்றதான தன்மைகள் அது காரணமாக இருக்கும். அவர் சொல்லுகிறதை கேட்டு அவர் சொல்லுகிற பிரகாரமாக நம்ம நடக்கிறதான போது, அவருக்கு உத்தமமான ஒரு வாழ்க்கை வாழும் போது, தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே நினைத்து வைத்திருக்கிறதான, திட்டமிட்டு வைத்திருக்கிறதான நன்மையான காரியங்களை அவர் செய்கிறவராக இருக்கிறார். வேதத்திலே பார்க்க முடியும், உத்தமனுக்கு கர்த்தர் துணை. நான் உத்தமனாக இருக்கும்போது தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் துணையாக எப்போதும் கூட இருந்து நம்மை வழிநடத்துகிறவராக இருக்கிறார். இந்த வார்த்தையை ஆபிரகாம் கேட்ட மாத்திரத்திலே அவனுடைய பிரதியுத்தரம் தேவனை ஆராதிக்கிறதாக இருந்தது. வசனம் 3 சொல்லுகிறது, அப்பொழுது ஆபிரகாம் முகங்குப்புற விழுந்து வணங்கினான். தேவன் அவனுக்கு கொடுக்க போகிறதான இந்த ஆசீர்வாதங்களை கேட்ட மாத்திரத்திலே ஆபிரகாம் அப்படியே அடக்கி வைத்துக் கொள்ளவில்லை. ஆனால் இன்னும் அதிகமாக தேவனை வணங்கி ஆராதிக்கிறவனாக இருக்கிறான். அந்த ஆராதனுடையதான உருவகத்தை பாருங்கள், அந்த போஸ்டரை பாருங்கள். அவன் முகம் குப்பர விழுந்து தேவனை வணங்கினான். அப்படி என்று சொன்னால் ஒரு முழுமையான சமர்ப்பணம். தேவனுக்காக இந்த மனிதர் முழுமையாக பூரணமான ஒரு அர்ப்பணிப்பை மேற்கொள்ளுகிறதை நாம் பார்க்க முடியும். வசனம் 3 வரையும் பார்க்கிறதான போது ஆபிரகாமுடையதான பெயரை தேவன் இதிலே மாற்றுகிறதை பார்க்க முடியும். வசனம் 5 சொல்லுகிறது, இனி உன் பேர் ஆபிரகாம் எனப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியினால் உன் பேர் ஆபிரகாம் எனப்படும். இதுவரையிலும் ஆபிரகாமுடையதான பெயர் ஆபிராம் என்று சொல்லி இருக்கிறது. இப்போது பெயரை மாற்றுகிறவராக இருக்கிறார். ஆபிராம் என்று சொல்லும் போது உயர்ந்த தகப்பன் என்று அர்த்தம். ஆனால் ஆபிரகாம் என்று சொல்லும்போது அநேக ஜாதிகளுக்கு தகப்பன் என்று அர்த்தம். இப்போது தேவன் இவருக்கு கொடுக்கிறதான வாக்குத்தத்தம் என்னவென்று சொன்னால், இவருக்கு குழந்தை இல்லை, வயதும் ஆகி இருக்கிறது. இவர் ஒரே ஒருவருக்கு மாத்திரம் தகப்பன் அல்ல, அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாக இந்த மனிதரை தேவன் மாற்றுகிறதை நாம் பார்க்க முடியும். வசனம் 4 வரையிலும் பார்க்கும்போது தேவன் அவருக்கு கொடுக்கிறதான வாக்குத்தத்தத்தை பாருங்கள். நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக்குவேன், உன்னை மிகவும் அதிகமாய் பலுக பண்ணுவேன், உன்னிலே ஜாதிகளை உண்டாக்குவேன், உன்னிடத்திலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள், உனக்கு பின்வரும் சந்ததியருக்கு நான் தேவனாக இருப்பேன், என் உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன், நீ பரதேசியாய் தங்குகிறதான கானான் தேசத்தை முழுவதும் உனக்கும் உன்னுடைய சந்ததிக்கும் கொடுப்பேன் என்று தேவன் வாக்குரைக்கிறதை பார்க்க முடியும். தேவன் ஆபிரகாமை அழைத்து அவருக்கு வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார். தாமதமாகிறது. ஆனால் மறுபடியுமாக தேவன் ஆபிரகாமுக்கு அந்த வாக்குத்தத்தத்தை புதுப்பிக்கிறவராக இருக்கிறார். இப்போது இந்த பகுதியில் சொல்லுகிறார், உன்னை மிகவும் உயர்ந்த ஜாதியாக்குவேன், எல்லா ஜாதிகளுக்கும் உன்னை தகப்பனாக உன்னை மாற்றுவேன் என்று சொல்லுகிறார். அருமையான தேவ ஜனங்களே, உடன்படிக்கையை துவக்குவது தேவனாக இருக்கிறார், மனிதன் அல்ல. அது செயல்களின் அடிப்படையில் அல்ல, நாம் செய்கிறதான செயல்களின் அடிப்படையில் அல்ல. ஆனால் அவருடைய கிருபை நம்முடைய வாழ்க்கையிலே மையமாக காணப்படுகிறது. ஆனாலும் அந்த சூழ்நிலையிலும் ஒரு பரிசுத்தத்தை அவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார். இதை நான் புரிந்து கொள்ளும் போது அவருக்காக நாம் ஜீவிக்க முடியும். வசனம் 9 வரையிலும் பார்க்கிறதான போது தேவன் உடன்படிக்கையின் ஒரு அடையாளத்தை இவர்களுக்கு கொடுக்கிறார். உடன்படிக்கையின் அடையாளம் அது என்னவென்று சொன்னால், வசனம் 10 பார்க்க முடியும், உங்களுக்குள் பிறக்கும் சகல ஆண் பிள்ளைகளுக்கும் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும், உங்கள் நுனித்தோலின் மாம்சத்தை விருத்த சேதனம் பண்ண கடவீர்கள், அது எனக்கும் உங்களுக்கும் உள்ள உடன்படிக்கைக்கு அடையாளமாயிருக்கும். உங்கள் தலைமுறையாக பிறக்கும் ஆண் பிள்ளைகள் எல்லாம் 8ஆம் நாளிலே விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். வீட்டிலே பிறந்த பிள்ளையும் உன் வித்தில்லாத அந்நியனிடத்தில் பணத்திற்கு கொள்ளப்பட்ட எந்த பிள்ளையும் அப்படியே விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். உன் வீட்டிலே பிறந்த பிள்ளையும் உன் பணத்திற்கு கொள்ளப்பட்டவனும் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டியது அவசியம்.
யார் அந்த நுனித்தோலின் மாம்சம் விருத்த சேதனம் பண்ணப்படாது இருக்கிற ஆண் பிள்ளையாக இருந்தால் அந்த ஆத்துமா என் உடன்படிக்கையை மீறினபடியால் தன் ஜனத்தில் இராதபடிக்கு அறுப்புண்டு போவான். கர்த்தர் கொடுக்கிறதான உடன்படிக்கை வாக்கு தத்தத்தோடும் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பொறுப்புணர்வுகளோடும் அது கடந்து வருகிறதாக இருக்கிறது. ஆபிரகாமுடையதான வாழ்க்கையிலே அந்த உடன்படிக்கை நிறைவேறுகிறதற்கு அவர் தேவனுக்கு கீழ்ப்படிந்து அந்த செயல்களை கீழ்ப்படிதலை கிரியையிலே காண்பிக்க வேண்டியது அவசியமானதாக இருந்தது. அருமையான தேவ ஜனங்களே, தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே அநேக விதமான வாக்கு தத்தங்களையும் உடன்படிக்கையும் செய்திருக்கிறார். நீங்கள் அநேக விதமான உடன்படிக்கைகளை நேரடியாகவே தேவ வசனங்கள் நிமித்தமாக பெற்றுக் கொண்டிருப்பீர்கள். ஆனால் எப்போதாவது நீங்கள் யோசித்திருக்கிறீர்களா, இந்த வாக்கு தத்தம் நிறைவேறுகிறதற்கு நான் செயல்பட வேண்டும் என்று சொல்லி? அநேக நேரங்களில் கிறிஸ்தவர்களாகிய நாம் என்ன செய்கிறோம் என்று சொன்னால், இந்த வாக்கு தத்தம் எனக்கு தான், இது எனக்கு நடக்கும் என்று சொல்லி அதை இறுக பிடிக்கிறோம், பிடித்து அப்படியே விட்டு விடுகிறோம். அநேக நேரங்களிலே நாம் அதை வைத்து தியானித்து தேவனிடத்திலே கேட்கிறதையும் ஜெபிக்கிறதையும் நாம் விட்டு விடுகிறவர்களாக இருக்கிறோம். தேவன் வாக்கு தத்தத்தை கொடுக்கிறதான போது அந்த வாக்கு தத்தம் நிறைவேறுகிறதற்கு நீங்களும் நானும் நம்முடைய விசுவாச வாழ்க்கையை கிரியையிலே நடப்பிக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஆபிரகாமுடையதான வாழ்க்கையிலே தேவன் அதை தான் எதிர்பார்க்கிறார். இப்போது அவர் சொல்லுகிறார், உன்னுடைய வீட்டில் பிறந்ததான எல்லா குழந்தைகளும் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். அது உன்னுடைய பிள்ளையாக இருக்கலாம், உன்னுடைய வேலைக்காரர்களுடையதான பிள்ளைகளாக இருக்கலாம், அல்லது உன்னுடைய அடிமைகளுடைய பிள்ளைகளாக இருக்கலாம். யாராக இருந்தாலும் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். அப்படி இல்லாதவர்கள் அவர்கள் தன்னுடைய ஜனத்திலிருந்து அறுப்புண்டு போவார்கள் என்று வேதத்திலே பார்க்க முடியும். இந்த விருத்த சேதனம் என்கிறதான வார்த்தை அநேகருடைய வாழ்க்கையிலே குழப்பங்களை கொண்டு வருகிறதாக இருக்கிறது. இந்த விருத்த சேதனம் என்றால் என்ன என்று சொன்னால், ஆபிரகாமுடையதான வாழ்க்கையிலே தேவன் கொடுத்ததான போது அப்போதுதான் தேவ பிள்ளைகளுக்கும் மற்றவர்களுக்குமான ஒரு வித்தியாசம் தெரியும். யாரெல்லாம் தேவனுக்கு சொந்தமானவர்களாக இருக்கிறார்கள், யாரெல்லாம் தேவனுக்கு பிரியமில்லாமல் இருக்கிறார்கள் என்கிறதோடையான வித்தியாசம் அதிலே அறியப்படக்கூடும். ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்ததான இந்த விருத்த சேதனம் என்கிறதான இந்த உடன்படிக்கை இன்றைக்கு இருக்கிறதான கிறிஸ்தவர்களுக்கு இது அவசியமா? அதை அறிந்து கொள்வதற்கு முன்பதாக முதலாவது இந்த விருத்த சேதனம் என்றால் என்ன என்று நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த விருத்த சேதனம் என்று சொல்லுகிறது, தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்ததான அந்த உடன்படிக்கையின் சரீர பிரகாரமாக மாம்சத்தை அவர்கள் வெட்டி எடுக்கிறதான ஒரு சம்பவம். அது என்னவென்று சொன்னால், இவர்கள் தேவனுக்காக பிரிக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து கொள்ளும்படியான ஒரு அடையாளமாக அது காணப்படுகிறது. ஆனால் இந்த விருத்த சேதனம் ஆதி திருச்சபையிலே அநேக விதமான பிரச்சனைகளை கொண்டு வந்தது. குறிப்பாக தேவனை அறியாத விசுவாசிகள் சபைக்குள்ளதாக சேர்க்கப்படுகிறதான போது, இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறதான போது, இந்த சபைகளுக்குள்ளதாகவும் போதனைகளுக்குள்ளதாகவும் அநேக விதமான முரண்பாடுகளை கொண்டு வந்தது. குறிப்பாக பவுலும் பர்னபாவும் அவர்கள் தேவனுடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிறார்கள். அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரத்திலே ஜனங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். ஆனால் ஒரு குறிப்பிடப்பட்டதான போதனைகளை செய்கிறதான போதனையாளர்கள், நீங்கள் விருத்த சேதனம் பண்ண வேண்டும், அதாவது புறஜாதியார் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும் என்று கேள்வி எழுப்புகிறார்கள். இப்போது பவுலும் பர்னபாவும் இந்த செய்தியை எருசலேமுக்கு கொண்டு வருகிறார்கள். எருசலேமிலே தலைவர்கள் கூடி இதை பற்றி ஆலோசிக்கிறார்கள். அநேகம் பேர் இதை செய்தே ஆக வேண்டும், புறஜாதியினர் அவர்கள் விருத்த சேதனம் பண்ண வேண்டும் என்கிறதை கொண்டு வருகிறார்கள். ஆனால் பேதுரு எழுந்து வசனம் 8 இவ்வாறாக சொல்லுகிறார், இருதயங்களை அறிந்திருக்கிற தேவன் நமக்கு பரிசுத்த ஆவியை தந்தருளினது போல அவர்களுக்கும் தந்தருளி அவர்களை குறித்து சாட்சி கொடுத்தார். விசுவாசத்தினாலே அவர்கள் இருதயங்களை அவர் சுத்தமாக்கி நமக்கும் அவர்களுக்கும் யாதொரு வித்தியாசமும் இராதபடி செய்தார். பாருங்கள், பவுல் சொல்லுகிறார், நம்மை போலதான் அவர்களும் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள், பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். இப்போது இவர்களையும் தேவன் பரிசுத்த ஆவியை கொடுத்து அவருடைய இருதயத்தை புதுப்பித்திருக்கிறார், பரிசுத்தமாக்கி இருக்கிறார். எனவே இப்போது ஒரு விருத்த சேதனம் தேவையில்லை என்கிறதை பவுல் சொல்லும்போது ரோமருக்கு சொல்லுகிறார். பாருங்கள், ரோமர் 2 வசனம்
28 29. ஆதலால் புறம்பாக யூதனானவன் யூதன் அல்ல, புறம்பாக மாம்சத்தில் செய்யப்படும் விருத்த சேதனமும் விருத்த சேதனம் அல்ல, உள்ளத்திலே யூதனானவனே யூதன், எழுத்தின்படி உண்டாகாமல் ஆவியின்படி இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனமே விருத்த சேதனம். பவுல் சொல்லுகிறார், சரீரத்திலே வெட்டுகிறது ஒரு விருத்த சேதனம் அல்ல, ஆனால் இருதயத்தில் எவன் சுத்தமுள்ளவனாக இருக்கிறானோ, இருதயத்தில் எவன் இந்த மரித்து உயிர்த்து எழுந்ததான இயேசுவை விசுவாசிக்கிறானோ அவனே விருத்த சேதனம் பண்ணப்பட்டிருக்கிறான் கிறிஸ்துவுக்குள்ளதாக என்று அவர் சொல்லுகிறார். பவுல் இன்னும் சொல்லும்போது சொல்லுவா பாருங்கள், கொலோசியர் 2:11-12, அல்லாமலும் நீங்கள் கிறிஸ்துவை பின்பற்றும் விருத்த சேதனத்தினாலே மாம்சத்துக்குரிய பாவ சரீரத்தை களைந்து விட்டதினால் கையால் செய்யப்படாத விருத்த சேதனத்தை அவருக்குள் பெற்றீர்கள். பாருங்கள், எந்த ஒரு மனிதனும் சரீர பிரகாரமாக கையால் செய்யப்படாத விருத்த சேதனத்தை கிறிஸ்துவுக்குள்ளதாக நீங்களும் நானும் வைத்துக் கொள்ளுகிறதான போது அந்த விருத்த சேதனத்தை பெற்றுக்கொள்ளுகிறோம். எப்படி? ஞான ஸ்நானத்தினாலே அவரோட கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாயும் அதிலே அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேலுள்ள விசுவாசத்தினாலே அவரோட கூட எழுந்திருக்கவும் செய்திருக்கிறீர்கள். நாம் எப்போது இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவருக்காக ஜீவிக்க ஆரம்பிக்கிறோமோ, நாம் பாவத்துக்காக மரித்து நீதிக்கு பிழைக்கும்படி ஞானஸ்நானம் எடுத்து அவருக்காக வாழுகிறோமோ, அந்த நிமிடத்திலே நாம் விருத்த சேதனத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறோம் என்று பவுல் சொல்லுகிறார். அப்படியானால் இதிலிருந்து புரிந்து கொள்ளுகிறது என்னவென்று சொன்னால், சரீர பிரகாரமான ஒரு விருத்த சேதனம் தேவையில்லை, ஆனால் நம்முடைய இருதயத்தில் பிரகாரமான தேவனுக்கு பிரியமான விருத்த சேதனம் தேவை. அது எப்படி என்று சொன்னால், அது நம்முடைய மாம்சத்தை வெட்டுகிறது அல்ல, மாறாக இந்த கிறிஸ்துவின் மீது நாம் வைத்திருக்கிறதான விசுவாசத்திலும் அவரை ஏற்றுக்கொள்ளுகிற தன்மையிலும் அவருக்காக நம்முடைய இருதயத்தை பரிசுத்தமாக்கி ஒரு பிரித்தெடுக்கப்பட்டதான ஒரு வாழ்க்கை வாழுகிறது நிமித்தமாக இன்றைக்கு நமக்கு விருத்த சேதனம் தேவையா? ஆமாம், தேவை. ஆபிரகாமுக்கு கொடுத்ததான அந்த விருத்த சேதனம் அல்ல, ஆனால் கிறிஸ்துவுக்காக வாழுகிறதான அந்த பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை நமக்கு தேவையாக இருக்கிறது. கலாத்தியர் 3:7 பார்க்கும்போது, ஆகையால் விசுவாச மார்க்கத்தார் எவர்களோ அவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகளாக அறிவீர்களாக. தேவன் ஆபிரகாமுக்கு உடன்படிக்கையை கொடுக்கும்போது சொல்லுகிறார், உன்னுடைய சந்ததிகள் யாரெல்லாம் விருத்த சேதனம் பண்ணாமல் இருக்கிறார்களோ அவர்கள் இந்த சந்ததியை விட்டு அழித்து போடுவேன் என்று தேவன் சொல்லுகிறார். ஆனால் இப்போது நாம் எப்படி ஆபிரகாமுக்கு சந்ததியாக மாறி இருக்கிறோம்? வசனம் கலாத்தியர் 3:7 பிரகாரமாக விசுவாசம் உள்ளவர்களாக அந்த தேவனை விசுவாசிக்கிறதான போது நாமும் ஆபிரகாமின் பிள்ளைகளாக அறியப்படுகிறோம். வசனம் 29 சொல்லுது பாருங்கள், நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்குத்தத்தத்தின்படியே சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். பாருங்கள், அப்ப கிறிஸ்துவுக்குள்ளதாக நான் வைத்திருக்கிறதான இந்த விசுவாசம், நம்பிக்கை, பரிசுத்தம், இது எல்லாமே நாம் பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கையை அது காண்பிக்கிறது. அதுதான் நம்மை கிறிஸ்துவுக்காக வாழ வேண்டும் என்கிறதான தன்மையும் குறிப்பிடுகிறது. எனவே சரீர பிரகாரமான விருத்த சேதனம் தேவையில்லை, கிறிஸ்துவுக்காக வாழ வேண்டும் என்று சொல்லுகிறதான அந்த வைராக்கியம் நமக்கு தேவையானதாக இருக்கிறது. ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட சரீர பிரகாரமான சுத்திகரிப்பு கிறிஸ்துவில் நிறைவேறி அது மறுரூபமாக்கப்பட்டது. இன்றைக்கு தலைமுறையாக சரீர பிரகாரமான ஒரு சுத்திகரிப்பு கடைபிடிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி தேவன் அழைக்கவில்லை. ஆனால் கிறிஸ்துவின் விசுவாசத்திலும் ஞானஸ்நானத்திலும் தேவனுக்கு அர்ப்பணிக்கப்பட்டதான இருதயத்துடனும் ஆவிக்குரிய உடன்படிக்கையாக வாழ வேண்டும் என்று சொல்லி தேவன் அழைக்கிறவராக இருக்கிறார். ஆபிரகாம் இந்த விருத்த சேதனம் செய்யப்பட வேண்டும் என்று தேவன் சொன்னதை கீழ்ப்படிந்தாரா? ஆம், உடனடியாகவே ஆபிரகாம் கீழ்ப்படிந்தவராக இருக்கிறார். வசனம் 23 27 வரையிலும் பார்க்கும்போது எந்த விதமான தாமதம் இல்லாதபடிக்கு தேவன் சொன்னதை அவர் நிறைவேற்றி இருக்கிறவராக நாம் பார்க்க முடியும். வசனம் 23 சொல்லுகிறது, அப்பொழுது ஆபிரகாம் தன் குமாரனாகிய இஸ்மவேலையும் தன் வீட்டிலே பிறந்த யாவரையும் தான் பணத்திற்கு கொண்ட அனைவருமாகிய தன் வீட்டில் உள்ள ஆண் பிள்ளைகள் எல்லாரையும் சேர்த்து தேவன் தனக்கு சொன்னபடி அவர்கள் நுனித்தோலின் மாம்சத்தை அந்நாளில் தானே விருத்த சேதனம் பண்ணினான். ஆம் பிரியமானவர்களே, ஆபிரகாம்
கொஞ்சம் கூட தாமதிக்காமல் உடனடியாக தேவ வார்த்தைக்கு செவி கொடுத்தவராக இருக்கிறார். ஒரு உண்மையான விசுவாசம் நாம் தேவனுக்கு கீழ்ப்படிதல் மூலமாக வெளிப்படுகிறது. தேவனுடைய உடன்படிக்கையில் ஆபிரகாமின் விசுவாசத்தை அவரது செயல்கள் உறுதிப்படுத்தினதாக இருக்கிறது. அருமையான தேவ ஜனங்களே, அநேக விதமான வாக்குகளை தேவன் கொடுத்திருக்கிறார். அநேக விதமான கட்டளைகளை தேவன் நமக்கு நாம் நிறைவேற்றும்படி சொல்லியிருக்கிறார். ஆனால் எந்த இடங்களில் நாம் அதை தவறினவர்களாக இருக்கிறோம்? உங்களுடைய வாழ்க்கையிலே தேவனுக்கு செவி கொடுக்காமல், தேவன் இது வேண்டாம் என்று சொல்லுகிறதை நீங்கள் செய்து அதன் மூலமாக விளைவுகளை ஏற்றுக்கொண்டதான சம்பவங்கள் இருக்கிறதா? யோசித்து பாருங்கள். நிச்சயமாகவே இருக்கும். ஆனால் அதிலிருந்து மீண்டு வந்ததான போது என்ன முறையிலே தேவன் உங்களை வழிநடத்தி இருக்கிறார்? தேவன் சொல்லுகிறதை நாம் கேட்கிறவர்களாக இருக்க வேண்டும். என்று சொன்னால் அவர் நம்முடைய வாழ்க்கையில் சொல்லுகிறதை நிறைவேற்றுகிறவர். நாம் அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி அவர் சொல்லும் போது அதில் நிச்சயமாகவே பலவிதமான காரணங்களையும் நன்மைகளையும் அவர் அவருடைய பிள்ளைகளுக்கு வைத்திருக்கிறார். எனவே நாம் அதை புரிந்து கொண்டு அதற்காக ஜீவிக்க வேண்டியது மிகவும் அவசியம். இப்போது வசனம் 15 16 வரையிலும் பார்க்கும்போது தேவன் சாராயுடையதான பெயரை மாற்றுகிறார். பின்னும் தேவன் ஆபிரகாமை நோக்கி, உன் மனைவி சாராயை இனி சாராய் என்று அழையாதிருப்பாயாக, சாராள் என்று அவளுக்கு பெயராயிருக்கும். நான் அவளை ஆசீர்வதித்து அவளை உனக்கு ஒரு குமாரனையும் தருவேன். அவள் ஜாதிகளுக்கு தாயாகவும் அவளாலே ஜாதிகளின் ராஜாக்கள் உண்டாகவும் அவளை ஆசீர்வதிப்பேன் என்றார். சாராய் என்று சொல்லுகிறதன் அர்த்தம் என்னுடைய ராணி என்று அர்த்தம். சாராள் என்று சொல்லும்போது பொதுவாக அனைவருக்கும் ராணி என்று அர்த்தம். தேவன் இப்போது இந்த வாக்குத்தத்தத்தை இவருக்கு கொடுக்கிறார், ஆபிரகாமுக்கு. இந்த உன்னுடைய மனைவியாகிய சாராள் ஒரு குமாரனை பெறுவாள் என்று சொல்லும்போது ஆபிரகாமுடையதான அந்த மறு உத்தரவை பாருங்கள். அடுத்த வசனத்திலே ஆபிரகாம் முகங்குப்புற விழுந்து அது நகைத்து, 100 வயதானவனுக்கு பிள்ளை பிறக்குமோ, 90 வயதான சாராள் பிள்ளை பெறுவாளோ என்று தன் இருதயத்திலே சொல்லிக்கொண்டு, இஸ்மவேலுக்காக அவன் உமக்கு முன்பதாக பிழைப்பானாக என்று ஆபிரகாம் தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணினான். பாருங்கள், இந்த வார்த்தை கேட்டதும் ஆபிரகாம் அவர் சந்தேகத்தினால் நகைக்கவில்லை. ஆனால் தேவன் இதை சொல்லுகிறார், இந்த வயது முதிர்ந்தவனுக்கு இது நடக்குமா நடக்காதா என்று அல்ல. ஆனால் தேவன் இந்த சொன்ன வார்த்தையை பார்த்து அவர் சிரிக்கிறவராக இருக்கிறார். ஆண்டவரே, உமக்கு தெரியாதா எனக்கு வயது ஆயிடுச்சு அப்படிங்கிறதான ஒரு கேள்வியிலே ஆபிரகாம் இப்போது நகைக்கிறவராக இருக்கிறார். எனவேதான் அடுத்த வசனங்களிலே பார்க்க முடியும், தேவன் எந்த விதமான ஒரு தண்டனையும் கொடுக்கவில்லை. மாறாக வசனம் 21 சொல்லுகிறது, வருகிற வருஷத்தில் குறித்த காலத்திலே சாராள் உனக்கு பெறப்போகிற ஈசாக்கோட நான் என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன் என்று தேவன் சொல்லுகிறார். அருமையான தேவச்சனங்களே, நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய திட்டங்கள் குறிப்பிட்டதுமாகவும் நோக்கமுடையதாகவும் இருக்கின்றன. ஒரு சில ஜெபங்களுக்கு அவர் இல்லை என்று சொன்னாலும், ஆனால் அவர் மற்ற வழிகளிலே ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவராக நம்முடைய தேவன் காணப்படுகிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறதான அருமையான தேவச்சனங்களே, தேவன் சில வேளைகளிலே இல்லை என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம் உங்களை அவர் மறந்தவர் அல்ல, வெறுத்தவர் அல்ல. மாறாக அதை விடவும் வல்லமையான செயல்களை உங்களுடைய வாழ்க்கையிலே செய்ய போகிறார் என்று அர்த்தம். தேவன் ஆபிரகாமுக்கு இந்த வாக்கு தத்தத்தை பல வருடங்கள் முன்பதாகவே கொடுக்கிறார். 25 வருடங்கள் முன்பதாகவே காத்திருந்து சில நேரங்களிலே தன்னுடைய மனதின் எண்ணங்களிலே ஆபிரகாம் விழுந்தவராகவும் இருக்கிறார். ஆனாலும் தேவன் சொன்னது சரியான நேரத்திற்கு அது நிறைவேறுகிறதாக இருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் அவர் சொல்லுகிறதை அவர் நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறார். எனவே நாம் கற்றுக்கொள்ளுகிறதான பாடம் என்னவென்று சொன்னால், தேவனோடு நடக்கிறதற்கு முன்பதாக அவரை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நீ காண்பதை கடந்தும் அவர் மீது விசுவாசம் வைக்க வேண்டும். என்ன நடக்கப் போகிறதோ என்று தெரியாமல் இருக்கும் போதும் இந்த தேவன் மீது விசுவாசம் வைக்க வேண்டும். எனவே நான் காத்து கொண்டிருக்கிறதான இந்த நாளிலே இடறி விழாத படிக்கு நாம் அவரை துதிக்க வேண்டும். தேவன்
அவர் நமக்கு அருளியிருக்கிறதான வாக்கு தத்தங்களை எப்போதும் அவர் நினைவில் வைத்திருக்கிறவர். அவர் ஒருபோதும் அதை தடைப்படாது. என வெளிப்பாடு அளிக்கப்படும் போது கீழ்ப்படிதல் நம்முடைய வாழ்க்கையிலே அது பின்தொடர்கிறதாக காணப்பட வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையின் உடன்படிக்கையின் அடையாளத்தை அது சுமக்கிறதாக இருக்கட்டும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறதான அருமையான தேவ ஜனங்களே, தேவன் அமைதியாக இருக்கும்போது நீங்கள் எப்படி பதிலளிப்பீர்கள்? அநேக ஜனங்கள் விருத்த சேதனத்தை பற்றி பலவிதமான செய்திகளை சொல்லுகிறார்கள். சில கிறிஸ்தவர்கள் தாங்கள் விருத்த சேதனம் பண்ணினால்தான் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி அநேக ஜனங்களையும் அவர்கள் மனம் மாற்றி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உண்மையான விருத்த சேதனம் என்று சொல்லுகிறது சரீர பிரகாரமான நுனித்தோலை வெட்டுகிறது அல்ல, ஆனால் நம்முடைய மனதை மாற்றுகிறது. நாம் பரிசுத்தத்திலே வாழுகிறது, கிறிஸ்துவின் மீது விசுவாசம் வைக்கிறது, அவருக்காக நாம் வாழ வேண்டும் என்று சொல்லி பிரித்தெடுக்கப்பட்டதான ஒரு வாழ்க்கையை வாழுகிறது என்கிறதை புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் நாம் உத்தமர்களாக இருக்க வேண்டியது அவசியம். உத்தமமாக இருக்கும்போது அவருடைய பிள்ளைகளை அவர் ஆசீர்வதிக்கிறவர். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறதன் அருமையான தேவச்சனங்களே, உங்களுடைய வாழ்க்கையில் ஒருவேளை அநேக விதமான கேள்விகள் இருக்கும். அநேக விதமான கேள்விகளுக்கு பதில் இல்லாமலும் பதில் தெரியாமலும் இருக்கும். ஆனால் அப்படிப்பட்டதான சூழ்நிலைகளை எப்படி நீங்கள் கையாளுவீர்கள்? கர்த்தர் அவருடைய பிள்ளைகளை ஒருபோதும் விட்டு விலகுகிறதில்லை, ஒருபோதும் கைவிடுகிறதில்லை என்கிறதை அறிந்து கொள்ளுங்கள். ஆபிரகாமை அவர் அழைத்து வேறு பிரித்து உடன்படிக்கைகளை கொடுத்து வாக்குத்தத்தத்தை கொடுத்து அதை நிறைவேற்றி அவனை மிகவும் உயர்ந்த ஜாதியாக தேவன் மாற்றினார். வேதத்தில் நாம் பார்க்க முடியும், விசுவாசிகளின் தகப்பன் என்று அழைக்கப்பட்டார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை பிறர் பார்க்கும்போது எப்படி சொல்லுகிறார்கள்? இவன் கிறிஸ்தவன், விசுவாசி, ஆனாலும் இந்த உலகத்தில் உள்ளதான எல்லா தேவையில்லாத காரியங்களிலும் இருக்கிறான், தேவையில்லாத பழக்க வழக்கங்களிலும் இருக்கிறான் என்று சொல்லுகிறார்களா? இது உண்மையாகவே இவன் கிறிஸ்தவன் என்று சொல்லுகிறார்களா? கிறிஸ்துவை பின்பற்றுகிறத நாம் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவை சுமக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதேதான் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்கிறார். சந்தேகப்படாமல் அவரை விசுவாசித்து அவருக்காக வாழ வேண்டும். கர்த்தர் நாம் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வாராக. நாம் கண்களை மூடுவோமா? நல்ல ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு கற்றுக் கொடுத்தான ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளின் பிரகாரமாக நாங்கள் வாழுகிறதற்கும் வளர்கிறதற்கும் உதவி செய்யுங்க. இணைந்து கொண்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. தேவ கிருபை கூட இருக்கட்டும். ஜெபத்தை கேட்டபடியே நன்றி செலுத்துகின்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உளமையோடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. ஆண்டவர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.